நான் உண்மையான கடவுளை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஆராதனை பண்றான், பாடுறான். ஆனாலும் ஆவிக்குரிய லைன்ல ஒரு முழுமையான ஒரு ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. பின்ன ஒரு நாட்கள்ல அப்படியா எல்லா தெய்வங்களையும் நாடுறான். அவங்க செய்யற எல்லா சாஷ்டாங்களையும் அவனும் பணிந்து செய்யறான். அதை பண்றான், இதை பண்றான். எதுவுமே எந்த கடவுளும் அவன் காண முடியல. மனமுடைந்தவனாய் நான் பார்க்கணும்னு சொல்லி பைபிள்லாம் பேசியிருக்கிறேன். என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள்னு சொல்லி வார்த்தை இருக்குது என்று சொல்லி தனி மனிதனாய் அப்படியாய் ஒரு காட்டில் போய் பெங்களூர் பட்டணத்தில் ஒரு அவுட்டர் பகுதியில் காட்டில் போய் அப்படியாய் மலை பகுதியில் ஒரு பாறை மேலே உட்காந்து மணிக்கணக்காக காலையிலிருந்து மதியம் சாயங்காலம் வரைக்கும் அழுதான அம்மையான கடவுளை நான் பார்க்கணும்னு சொல்லி அப்படியாய் மாலை வேலையில் அப்படியாய் சூரியன் அஸ்தமிக்கிற தருவாயில் வானம் திறக்கப்பட்டதான். அல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, அங்கிருந்து ஏசப்பா அப்படியாய் கடந்து வந்தாரா. அவர் கிட்ட வர 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 இவன் மேலே பார்க்க முடியல. அப்படியாய் மயங்கி விழுந்தானா. மயங்கி விழுந்து அவனை கத்தர் எடுத்து அப்படியே உட்கார வச்சு அவனோட பேசினாராம். நான் தான் இயேசு, நீ தேடுகிற உண்மையான கடவுள் நான் தான் என்று சொல்லி நான் உனக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறேன்னு சொல்லி சுகமாக்குற வரங்களை அவனுக்கு கொடுத்தாராம். நீ போய் அநேக ஜனங்கள் பாவத்திலையும் சாபத்திலையும் அப்படியே கட்டப்பட்ட நிலைமையில எவ்வளவோ ஜனங்கள் வாலிபர்கள் ஒன்ன போல எவ்வளவோ வாலிபர்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, சாத்தானுடைய அடிமைத்தனத்துல. நீ போய் அவங்களெல்லாம் விடுவின்னு சொல்லி ஒரு வல்லமையை கொடுத்தாராம். பிற்பாடு இவன் வீட்டுக்கு வந்தான், அப்படியே ஜெபிச்சான். அருகாமையில ஒரு இந்து குடும்பம் எப்பயுமே அந்த பெண்மணிக்கு வேணுமா பிக்ஸ் வந்துருமா. பிக்ஸ் அது ஒரு பிசாசு. அப்படியா பிக்ஸ் வரும்பொழுது இவனுக்கு நினைவு வருது, ஆண்டவர் தான் உன்னை ஆசீர்வதிக்கிற உனக்கு ஒரு வல்லமை கொடுத்தாருன்னு சொன்னார் என்று சொல்லி அப்படியா விசுவாசம் உள்ளவனாய் போய் அந்த பெண்மணி கிட்ட இவனுக்கு ஜெபிக்க கூட தெரியல. அப்படியா இயேசு இயேசு இயேசுன்னு சொன்னானா. அந்த பெண்மணிக்குள்ள இருந்த ஆவி சொல்லுச்சான், இயேசு நாமத்தினால நீ போன்னு சொல்லு, நான் போயிடுறேன்னு சொல்லி. ஏன்னா அந்த பெண்மணிக்குள்ள இருந்த ஆவிக்கு தெரிஞ்சிருக்கிறது இவனுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குதுன்னு சொல்லி. பிற்பாடு இவன் அப்படியாய் சட்டத்தை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் அப்படியே போ என்று சொல்லி சொன்ன உடனே அந்த அசுத்தாவி அந்த பெண்மணியை விட்டு நீங்கி மீண்டும் அப்படிப்பட்டதான் அசுத்தாவி அவங்க பின்தொடரவே இல்லையா. அதிலிருந்து பெரிய ஒரு விடுதலை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னையும் அவன் என்னையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்து பயன்படுத்த ஆவலா இருக்கிறார். அந்த வாலிபனுக்குள்ள இருந்த ஒரு தாகம் உங்களுக்குள்ளேயே வேணும். கர்த்தர் என்னையும் பயன்படுத்துவார் என்று சொல்லி சந்தேகிக்க வேண்டாம். உன்னதான் கர்த்தர் பயன்படுத்த போறார். சந்தேகிக்காம நல்ல கரங்களை தட்டி, அப்பா எனக்குள்ள அப்படிப்பட்டதான் ஒரு வல்லமை வேணும், எனக்குள்ள அப்படிப்பட்டதான வாஞ்சம் வேணும். வயதான அம்மா மாருங்க அவன் அந்த சாது இயேசுதாசன் தேவ மனிதனை கர்த்தர் பயன்படுத்துவார் என்று சொன்னா உங்களுடைய வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அப்படிப்பட்டதான வல்லமை வேணும்னு சொல்றவங்க துதிக்கும் போது உனக்குள்ள அப்படித்தான வல்லமை வரும். துதிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு அமைதி கிடைக்கும். துதிப்பதனால் ஒரு தடை விலகும். அப்படியே துதிப்பதனால் கட்டுகள் விலகும். துதிக்கிறதுனால் அவர்களுடைய சத்துருக்கள் முறிந்து விழுவார்கள். நீ துதிக்கும் போதுதான் உனக்குள்ள ஐஸ்வர்யமான ஆசீர்வாதம் கடந்து வரும். நீ துதிக்கும் போது கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வருகிறார். நீ துதிக்கும் போதுதான் உன்னுடைய மன உறுப்புகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறவா இருக்கிறார். நல்ல பலமா கரங்களை தட்டி ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னையும் நீங்க பயன்படுத்த வல்லவரா இருக்கிறீங்க, ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே நான் உண்மையாக நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே அந்த வாலிபனுக்குள்ள இருந்த அப்படியே ஒரு விசுவாசம் எனக்குள்ள வேணும்னு சொல்லி நல்ல கரங்களை தட்டி, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் ஆமென்
லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, இன்றைய நாள் ஒரு விசேஷித்த நல்ல நாள்.